அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் டெஸ்ட்டு 2க்கான ஒரு ப்ரைஸ் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ தான். நம்ம வந்து 3 பேருக்கு குலுக்கல் முறையில் நாம் வந்து இப்போ யார் அப்படின்னு நம்ம வந்து செலக்ட் பண்ண போகிறோம். டெஸ்ட்டு 2ல் பார்த்தீங்கன்னா அந்த 90 மதிப்பெண்ணுக்கு மேலே மொத்தமாக பார்த்தீங்கன்னா 329 பேர் வந்து எடுத்திருந்தாங்க. ஸோ அந்த 329 பேருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வரிசை நம்பர் வந்து போட்டிருக்கோம் அந்த டப்பாவில். ரேங்க் லிஸ்ட்டில் 1லேருந்து 329 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வரிசையாக நம்பர் போட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதில் நம்ம குலுக்கல் முறையில் நம்ம வந்து ஒரு 3 பேரை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு நம்ம வந்து புத்தகம் வந்து பரிசாக வந்து கொடுக்க போகிறோம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் டெஸ்ட்டு 2க்கு வந்து ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஸ்பெஷல் இப்போ அந்த 3 பேருக்கு என்ன பரிசு கொடுக்க போகிறோம் அப்படின்றத ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து பார்த்துடலாம். என்ன பரிசுன்னா ஒன்றும் இல்லை, கா. வெங்கடேசன் அவர்களுடைய இந்திய தேசிய இயக்க வரலாறு புக்கு தான் நம்ம கிஃப்டாக கொடுக்க போகிறோம். புக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 450 ரூபா வரும். ஒரு செம்ம ஒர்த்தான புக்கு. ப்ளஸ் கொரியர் சார்ஜஸ் எல்லாம் சேர்த்திங்கன்னா ஒரு 500 ருபீஸ் ஒரு ஒர்த்தான புக்கு. இப்போ நம்ம வந்து 3 ஸ்டூடெண்ட்ஸ் யாருன்னு செலக்ட் பண்ண போகிற 3 ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம வந்து கொடுக்க போகிறோம். அதே மாதிரி இந்த புக்ஸ் வந்து நம்ம வெப்சைட்டில் வந்து கிடைக்கும். நீங்கள் தேவைன்னா ஆர்டர் பண்ணிக்கலாம். இப்போ கா. வெங்கடேசன் அவர்களுடைய புக்ஸு எல்லாமே நம்ம வந்து வாங்கி வச்சுருக்கோம். என்னென்ன புக்கு இருக்குன்றதை நான் சொல்லிடுறேன். பாலிட்டிக்கு வந்து புக் இருக்குது. அரசாங்க நிர்வாகம், தமிழ்நாடு அரசாங்க நிர்வாகம் வந்து புக் இருக்குது. நான் புக்கு ரிவ்யூ போட்டிருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் வேணால் நான் வந்து கொடுத்துருக்கேன். நவீன காலம் தற்காலம் வந்து புக் இருக்குது. பண்டைய காலம் இடைக்காலம் வந்து புக்கு வந்து இருக்குது. இந்த எல்லா புக்குமே நம்மக்கிட்ட வந்து கிடைக்கும். அவுட் சோர்ஸுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான புக்கு நான் ரிவ்யூ கொடுத்துருக்கேன். நீங்கள் ரிவ்யூ பார்த்துட்டு வந்து புக்ஸு நீங்கள் தேவைன்றதை ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ நாம் இப்போ வந்து அதே மாதிரி பாப்பா கம்முன்னு வாங்க. 90 மதிப்பெண் மேலே எடுத்த எல்லாருக்குமே நம்ம கொஷின் பேங்க் புக்கு டிஸ்கவுண்ட் வந்து கொடுத்துருக்கோம். 90லேருந்து 94 மதிப்பெண் வரைக்கும் நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா 20% வந்து நம்ம வந்து டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறோம். 20%. 95லேருந்து 100 மதிப்பெண் எடுத்திருந்தீங்கன்னா 30% டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறோம் அந்த டெஸ்ட்டு 2க்கு. ஸோ டிஸ்கவுண்ட்டு தேவை அப்படின்றவங்க அந்த ஓஎம்ஆர் ஷீட்டை வந்து ஃபோட்டோ எடுத்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். அதுக்கு நீங்கள் வந்து அமுச்சு விட்டிங்கன்னா அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு கூப்பன் கோடு வந்து கொடுப்பாங்க. கூப்பன் கோடை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டிஸ்கவுண்ட்டில் வந்து ப்ரைஸ் வந்து இது புக்ஸ் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். இவங்களெல்லாம் இந்த குலுக்கல் சீட் எடுக்கிறதுக்கு தான் இப்போ ஆளுங்களெல்லாம் பிடிச்சிட்டு வந்து உட்கார வச்சுருக்குது. பார்க்கலாமா? சரி, இந்த சைஸு குலுக்கு ஒரு சீட் எடுக்கணும். சரியா? ஓப்பன் பண்ணாத, ஃபஸ்ட்டு குளிக்கிறு. அது டப்பாவுக்கு காட்டு. ரைட்டு. ஏதாவது ஒரு சீட் எடு. $293. ஃபஸ்ட்டு வந்து 293. இந்த 293 யார் அப்படின்றது நம்ம வந்து பார்த்துக்கலாம். இன்னும் ஒரு 2 சீட்டு எடுத்துட்டு. சரிங்களா? குழுக்கு பாப்பா எடுத்துட்டோம். நீங்கள் எடுக்காது. நீ எடுக்காதரா டேய். ஒரே ஒரு சீட் எடுத்து. ஒன்றே ஒன்று. சூப்பரு. கரெக்டாக ஒரே சீட் எடுத்துட்டு அப்படி. 59. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா 59. இன்னும் ஒரு சீட்டு அது பாப்பாவை எடுத்துட்டோம். குளிக்கிறேன். ஒரே சீட் எடுக்கணும். எடு முடானே. ரைட்டு. இது பார்த்தீங்கன்னா 161. ஸோ இந்த 3 பேர் யார் அப்படின்றது நம்ம வந்து இப்போ ரேங்க் லிஸ்ட்டை வந்து பார்த்து நம்ம வந்து செக் பண்ணிடலாம். பாப்பா தான் முன்னாடி 59 பார்த்தீங்கன்னா சரண்யா ராமநாதன், திண்டுக்கல். அவங்க வந்து ஃபீமேலு. 98 மதிப்பெண் வந்து எடுத்திருக்காங்க. 59. அடுத்து 293 வந்து பார்க்கலாம். சரி சரி சரி. நீ இன்னும் சீட் எடுக்கிறியா? 3 பேருக்கு தான் சொல்லியிருக்கு. அமைதியாக இரு.
293 பார்த்தீங்கன்னா, மகேஸ்வரி தென்காசி. அவங்க 91 மதிப்பெண் வந்து எடுத்திருக்காங்க. 293 எல்லாமே ஃபீமேல் தான் வருது. வுமன்ஸ் தான் வருது. ஃபர்ஸ்ட் டெஸ்ட்லயும் பார்த்தீங்கன்னா, 4 பேர் வந்து வுமன்ஸ் தான். 161 3வது பிரைஸ் பார்த்தீங்கன்னா 161. 161 ரேவதி. அவங்க பார்த்தீங்கன்னா இருங்க. ரேவதி வந்து புதுக்கோட்டை. அவங்க வந்து 95 மதிப்பெண் வந்து எடுத்திருக்காங்க. 161 வந்து பார்த்தீங்கன்னா, ரேவதி புதுக்கோட்டை. அவங்க வந்து 95 மதிப்பெண் வந்து எடுத்திருக்காங்க. 3 பேருமே வந்து வுமன்ஸ் தான். அது நம்ம கையில இல்ல. நம்ம குலுக்கல் முறையில தான் வந்து தேர்ந்தெடுத்தோம். ஜென்ஸ் அதாவது மென்ஸ் வரக்கூடாது அப்படின்றதால இல்ல. எல்லாம் வரணும் தான். அது குலுக்கல்ல தான் நம்ம எடுக்கிறோம். ஏன்னா நம்ம வந்து செலக்ட் பண்ண முடியாது. ஒரு குலுக்கல் முறையில தேர்ந்தெடுக்கிறது தான் கரெக்டா இருக்கும். ஸோ 3 பேருக்குமே நம்ம வந்து கால் பண்ணி பேசிட்டு, OMR ஷீட் வாங்கி வெரிஃபை பண்ணிட்டு, அட்ரஸ் வாங்கி நம்ம வந்து புக்ஸ் வந்து கொரியர் பண்ணிடுவோம். எந்த புக்ஸ் கொடுக்கறதா நம்ம வந்து சொல்லியிருக்கோம்னா, இந்திய தேசிய இயக்க வரலாறு ஒரு செம்ம புக்கு. 3 பேருக்குமே வாழ்த்துக்கள். அடுத்தடுத்த தேர்வு வந்து எழுதுங்க. நம்ம ஏதோ ஒரு புக்ஸ் வந்து கிஃப்ட் கொடுத்துட்டே தான் வந்து இருப்போம். பாப்பா வேற இன்னும் நிறைய சீட் எடுக்கலான்னு வேற எனக்கு கூப்பிட்டுட்டே இருக்கா. அப்படியே நம்ம எல்லாருக்கும் கொடுக்கணும்னு தான் ஆசை. டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் வந்து கொடுக்குறோம். ஆனால் இந்த புக்ஸுக்கு வந்து டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் நம்ம கொடுக்க முடியாது. நம்ம புக்ஸுக்கு தான் நம்ம டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் வந்து கொடுக்குறோம். சரிங்களா? ஸோ டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த டெஸ்ட் வந்து தொடர்ந்து வந்து எழுதுங்க. சரி 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 இன்னும் எடுக்கிறியா? சரி எடுத்துக்கலாம். அடுத்த டெஸ்ட்டுக்கு எடுத்துக்கலாம். டெஸ்ட்டு 3 டெஸ்ட்டு நம்ம வெற்றிகரமாக வந்து முடிச்சிட்டோம். உங்களுடைய ஃபீட்பேக்கை வந்து கீழே கமெண்டில் வந்து பதிவு பண்ணுங்கள். அடுத்து வந்து டெஸ்ட் நம்பர் 4, 5, 6 அப்படி ஒரு 3 டெஸ்ட்டாக நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம வந்து போய்க்கலாம். சரிங்களா? ஒரு 3 டெஸ்ட்டு. இப்போ 3 டெஸ்ட்டு முடிஞ்சது. ஒரு பிரேக் வந்து கொடுக்குறோம் ரிவிஷன் பண்ணுறதுக்கு. ஸ்லோவாக படிச்சுட்டு வரவங்க படிக்கிறதுக்கு அந்த இது வந்து ரிவிஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பிரேக் டைம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து 4, 5, 6 முடிச்சுட்டு ஒரு பிரேக் விட்டுறலாம். அந்த பிரேக் டைம் வந்து ரிவிஷன் பண்ணுறதுக்கும் ஸ்லோவாக படிச்சுட்டு வரவங்களுக்கும் வந்து அந்த டைம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கலாம். தேங்க்யூ. ரைஸ் கட் பண்ணி ப்ரைஸ் சீட் எடுக்கிறியா?